எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஃபாலோ பண்ண சொன்னதால் நிவின் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அதன்படி வந்து கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு, அந்த வந்து பேசிகிட்டே இருக்கார் ராகவ் கூட. அதை பார்த்து நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த விஷயத்தை உடனே விஜய்க்கு கால் பண்ணி சொல்கிறாரு. விஜயும் அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா பார்த்துட்டு அப்படியே வந்து 2 பேரையும் கையும் களமாக பிடிக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ராகவ் ஓடி போயிடுறாரு, கிருஷ்ணாவும் ஓடி போயிடுறாரு. கிருஷ்ணா வந்து ஃபோன் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு சொல்லிடுறாரு, இந்த மாதிரி விஜய் வந்து எங்களை பார்த்துட்டாரு, ராகவ் நானும் பேசிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டாரு, அதனால் வேறு வழி கிடையாது, நல்லா மாட்டிக்கிட்டோம் நம்ம, உடனே நீங்கள் அங்கேருந்து காலி பண்ணிவிட்டு என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக வந்து அவங்களும் கிளம்பிடுறாங்க. இவர் கார் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக விஜய் வந்து வழியிலே நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க, எல்லாருமே தப்பிக்க பார்க்குறாங்க. ஆனால் விஜய் வந்து அழகாக வந்து அவரோட காலர் பிடிச்சி வெளியே இழுத்து பலார்னு அறையிறாரு. எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போவேன், நீங்களாம் யாருன்னு முதல்ல சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து அப்படியே வீட்டில் அவங்க இருக்கிற இடத்துல அப்படியே வந்து அடைக்கிறாரு. கதவை தாப்பால் போடுறாரு. அவனை ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சம்மாடி அடிக்கிறாரு. நீங்கள்லாம் வந்து இங்கேருந்து கிளம்பி போகவே முடியாது, உங்களை இப்போவே ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு. ஐயோ எங்களை விட்டுருங்க, நாங்கள் வேணும்னு பண்ண தம்பி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான் எங்களை வந்து நடிக்க சொன்னோம், அதனால தான் நாங்கள் நடித்தோம், வேறு எந்த காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பசுபதி தான் எல்லாமே பண்ணானா, வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வர்றாரு வெளியே. எல்லாரையும் கூப்பிட்றாரு. இங்கே வந்து நம்ம கௌரியோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லாருமே வராங்க. எல்லாரும் பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. தாத்தா இவங்க ஒரு ஃப்ராடு ஃபேமிலி தாத்தா, உண்மையிலேயே இவங்க வந்து யார் தெரியுமா அப்படின்னு ஒன்று எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அத்தை உண்மையிலேயே மாமா எந்த துரோகமும் உங்களுக்கு பண்ணலை அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க தம்பி அப்படின்னு. இவங்க வாயால் இப்போ சொல்லுவாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அது வந்து அப்படி சொல்ல போகிறீங்க இல்லையா சொல்லிட்டு சமாடிக்க, ஐயோ என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு முத்துமலை அழறாங்க. உண்மையிலே வந்து இதுக்கும் என் பையனுக்கும் வந்து சம்மந்தம் வந்து இல்லை, உண்மையிலே எல்லாத்துக்கும் காரணம் அந்த பசுபதி தான், நாங்கள் வேணும்னு நடிக்க தான் நாங்கள் 3 பேருமே வந்தோம் இங்கே, ஒரு உங்கள் புருஷனை நான் பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் உங்கள் புருஷன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, அவர் தான் இந்த டீட்டெயிலெலாம் சொல்லி எங்களை வந்து நடிக்க வச்சார், அதனால தாங்க நடிக்க வந்தோம், நாங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் எங்கேயாவது கூப்பிட்டா நடிப்போம்ப்பா, அதில் வர பணத்தில் தான் நாங்கள் குடும்பம் நடத்துகிறோம், இதுதான்ப்பா எங்களோட வாழ்க்கை, தயவு செய்து எல்லோரும் எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. உடனே சாரதா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. பலார் முத்துமலை போட்டு அடிக்கிறாங்க, எல்லோரும் தடுக்கிறாங்க. எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வேலையை செஞ்சுருப்பேச்சு, நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கியே, ஏன் புருஷனை ஓன் புருஷன்னு சொல்லிச்சு எவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்க, பணம் கொடுத்தா நீங்களாம் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. எல்லாரும் அவங்கள போட்டு திட்டுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து கேட்குறாரு, உண்மையை சொல்லுங்கள், எதுக்காக அந்த பசுபதி உங்களுக்கு இதெல்லாம் பண்ணா அப்படின்னு. உங்கள் பிஸ்னஸை கெடுக்கிறதுக்கும் அதே நிம்மதி இல்லாமல் இந்த குடும்பத்தை பண்ணுறதுக்கும் தான் அந்த ராகவை நீங்கள் தூக்கிட்டு போனதால் இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு எல்லாரும் பயங்கரமாக அச்சடைகிறாங்க. உடனே இவங்களை போலீஸில் வந்து பிடிச்சி கொடுக்கணும், இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சாரதா ஒரு பக்கம் பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு காவேரிக்கு தலையே சுற்றுது, அப்படியே கீழே விழுற மாதிரி ஆயிடுறாங்க. விஜய் வந்து தாங்கி பிடிக்கிறாரு. காவேரிக்கு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு. என்னால் தாங்க முடியலங்க, என் அப்பா பற்றி என்னையே தப்பாக நினைக்க வச்சுட்டாங்களேங்க, என் அப்பா தான் எனக்கு கடவுள், அப்பா தான் எல்லாமே நினச்சினேன், இப்போ கடைசியில் என் அப்பா எவ்வளோ நல்லவராக இருந்திருக்காரு, அவரை போய் நானே தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அவங்கள எல்லாரும் சமாதானப்படுத்த, காவேரி அழாதிரி, சொன்னா கேளு, இல்லை நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டேன், என் அப்பா என்னை எவ்வளோ சந்தோஷமாக வளர்த்துருக்காரு, எவ்வளோ கஷ்டத்துலேயும் என்னை அப்படிலாம் பார்த்துக்கினாரு, அவரை போய் நான் தப்பாக நினச்சிட்டேனே, எல்லாம் இவங்களால தான், ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறாங்க. உன்னைக்கு எல்லாரும் அவங்கள ஓடி போய் பார்க்குறாங்க. விஜய் வந்து, காவேரி ப்ளீஸ் காவேரி, சொன்னால் கேளு காவேரி, இப்படிலாம் அழக்கூடாது காவேரி, இங்கே பாருமா வயிற்று பிள்ளைக்காரிம்மா, நீ இப்படிலாம் அழக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கும் தாத்தாவும் சொல்கிறாங்க. என்னால் தாங்கிக்க முடியலங்க, ஆமாம் அவளுக்கு அவங்க அப்பான்னா உயிர், இப்போ இந்த மாதிரி வந்து அவங்க அப்பாவை பற்றி சொன்னோன்னே அவளும் நம்பிட்டால, இப்போ இது உண்மை தெரிஞ்சோன்னா அவளால் தாங்கிக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து காவேரி அழாதடி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே காவேரி சமாதானப்படுத்துகிறாங்க.